ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 182வது நாமா திருப்பெயர் இபராட் சேவியாய நமஹ. யானைகளின் அரசனால் சேவிக்கப்படுபவருக்கு நமஸ்காரம். இப யானைகளின், ராட் அரசனான ஐராவதத்தால், சேவியா பணியப்படுபவன். துர்வாசராலே சாபமடைந்து காட்டானையாக மாறிடுத்த ஐராவதம். அதற்கு சாப விமோசனம் கொடுத்த சிவஸ்வரூபனாக இருக்கிறவர். இந்த நாமெல்லாம் பகவான் சிவஸ்வரூபமாகவே வர்ணிக்கிறது. ஈசான இதெல்லாம். ஒரு சமயம் தேவலோகத்தில் இந்திரன் ஐராவதத்தில் மேலே உட்காண்டிருக்கும் போது துர்வாசர் அவனுக்கு அம்பாள் பிரசாதமான ஒரு மாலையை கொடுக்குறார். அதை அவன் வாங்கி ஐராவதத்தினுடைய தலை, மஸ்தகம்னு சொல்கிற 2 இடத்து மேலே போய் வைக்கிறான். அந்த யானை என்ன பண்ணி துதிக்கையால் எடுத்தெறிந்து கால் கீழே போட்டு நசுக்கிடுத்து. கோபமடைஞ்ச துர்வாசர் இந்திரனுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் அவன்கிட்டேருந்து போகுமாறு ஐராவதம் காட்டானையாக ஆகிற மாதிரி சபிச்சுட்டார். ஏன்னா ஐராவதத்துக்கு 4 தந்தம்னு சொல்லப்பட்டதாக இருக்குது, வெள்ளையாக இருக்குன்னு சொல்லப்பட்டதாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் போகட்டும்னு சபிச்சுட்டார். அப்போ 2 பேரும் தன்னுடையதான பிழைய பொறுக்க பணிந்து நமஸ்காரம் பண்ணுறார்கள். அப்போ முனிவர் என்ன சொல்கிறார், இந்திரன் பார்க்கடலை கடைஞ்சு அதிலிருந்து ஐஸ்வர்யங்களை அடையவும் ஐராவதம் கடம்பவனம், அதாவது மதுரையில் சிவபூஜை செய்து முன்போல ஆகட்டம்னு சாப விமோச்சனத்தை சொல்கிறார். அதன்படி ஐராவதம் மதுரையில் சோமசுந்தர கடவுளை பூஜித்து சாப விமோச்சனம் அடைஞ்சதாக வரலாறு. இந்த வரலாறு திருவிளையாடல் புராணத்தில் 2வதான வெள்ளையானை சாபம் தீர்ந்த படலம் அப்படிங்கிறதான விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயே மதுரையில் ஐராவதீஸ்வர் கோயிலில் யானை பூஜை பண்ணதான ஒரு சன்னதி இருக்குது. அதான் யானை பூஜை பண்ணதுன்னு சொல்கிறதாகவும் இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இங்கேருந்து அங்கே வந்து அது பூஜை பண்ணியிருக்கு. அதனுடைய அடையாளமாக இன்றைக்கும் வேற எந்த ஊர்லையும் உலகத்திலையும் இல்லாத ஒரு விசேஷம், சோமசுந்தரேஸ்வருடையதான விமானத்தை 8 யானைகள், அதுவும் வெள்ளை யானைகள் தாங்கின்னு இருக்கிறதான ஒரு அமைப்பு அங்கே பார்க்கலாம். இதில் இன்னொன்று, சாஸ்தாவுக்கு எப்போவுமே ரொம்ப பிரியமானது யானை. எல்லாத்துலேயும் யானை அவருக்கு. மணி, கொடி, ஆசனம், இது எல்லாத்துலேயும் யானை அவருக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டதாக இருக்குது. ஏன்னா யானை கிட்டக்கூடிய ஒரு பெரிய குணம் அதனுடைய ஒரு ரூபம், அழகு, அது யாராலையும் வர்ணிக்கவே முடியாது. கம்பீரம், இது எல்லாத்துக்கும் யானையைத்தான் சொல்லணும். யானையினுடைய தந்தமாகட்டும், மீதி இது எல்லாமே ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டதாக இருக்கிறதுனால யானைகளுக்கெல்லாம் அரசனான ஐராவதத்தினாலே சேவிக்கப்படக்கூடிய சிவஸ்வரூபனாக இருக்கிறவர் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் இங்கே தெரிவிக்கிறது. குருவாயூரப்பனுக்கும் யானைகளை கண்டா ரொம்ப சந்தோஷமா. அதனால தான் அவருடைய ஸ்ரீவேலியில் அத்தனை யானைகள் இருக்கும். இன்னைக்கும் ரொம்ப விசேஷ பிரார்த்தனை. அந்த காலத்தில் மகாராஜர்கள்லாம் குருவாயூரப்பனுக்கு யானையை நட இருத்துவது அப்படின்னு யானையவே சமர்ப்பணம் பண்ணுவார்களாம். அதனால பகவானுக்கு இந்த யானை மேலே அப்படியாப்பட்டதான களபகேசரி வாஜி வாகனம். களபம்னு சொல்லி சொன்னால் யானை குட்டிக்கு களபம்னு பேர். அதனால் பகவானுக்கு யானை, குதிரை, சிம்மம், புலி இதெல்லாம் வாகனமாக அமைகிறதுன்னு இருக்கு. பொதுவாக எல்லா சாஸ்தா கோவில்களில் பாதிக்கு பாதி யானை தான் இருக்கும். சபரிமலையில், நம்முடைய அச்சங்கோவிலில் இங்கெல்லாம் சுவாமிக்கு குதிரை முன்னாடி இருக்கிறதாவும் இருக்கும். மணிதாசர் இது எல்லாத்தையுமே சொல்றார். யானை குதிரையெல்லாம் வச்சுட்டு இருக்கிற வாகனத்தோட உடையவராகவே சொல்றார். பகவான் வேட்டைக்கு எப்பவும் குதிரையில போறதாவும், மீதி பூர்ணா புஷ்கடாவோட தர்பார் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்குமான அமைப்போட யானை மேல இருக்கிறதாவுமான அமைப்பு இருக்கிறதாக இருக்கு. அதனால இபராட் சேவியன், யானையுடைய அரசர்களால் சேவிக்கப்படுவது நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.